Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 12th Standard Maths, example 3.19 and 3.20, in the session la vandu nama paaka porom. Example 3.19. Obtain the condition that the roots of x cube plus px square plus qx plus r is equal to 0 are in AP. இந்த மாதிரி AP அப்படின்னு கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க. நம்ம ரூட்ஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா let the roots be in AP. ஏன்னா இங்க AP நீங்களே கொடுத்தாங்களா? அப்ப AP அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? assume ரூட்ஸ் என்னன்னு சொல்லி assume பண்ணிக்கணும்னு சொல்லி பாருங்க. assume alpha minus d ஒரு ரூட், ஆல்ஃபான்றது ஒரு ரூட், ஆல்ஃபா பிளஸ் டின்றது ரூட். எங்கே நமக்கு ஏபின்னு வருதோ நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் மூணு ரூட்டை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி. இப்போ இதுலேருந்து பாருங்கள் மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு என்ன வருது? வெறும் 3 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வருது. அப்போ சம் ஆஃப் தி ரூட் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ன்றது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்து டேர்ம், ஓகேங்களா? மைனஸில் நம்ம எடுத்துக்கணும். அப்போது மைனஸ் பி கொடுத்துற ஈக்குவேஷன்லேருந்து நான் இதை எடுத்தாச்சு சம் ஆஃப் தி ரூட். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அப்போ இதிலேருந்து பாருங்கள் 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு சொல்லி தெரியுது? மைனஸ் பி டிவைடட் பை 3. ரைட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபான்றது ஒரு ரூட். இப்போ பாருங்கள் ஆல்ஃபான்றது ஒரு ரூட் இல்லையா? ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி, இதான 3 ரூட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்ஃபான்றது ஒரு ரூட். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து போய் இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது இப்போ பாருங்கள் ஆல்ஃபா இஸ் அ ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபாவும் ஒரு ரூட்டு. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் ஆல்ஃபான்னு சொல்லி போட போகிறேன். அப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கியூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எதுவும் பண்ணல, கொஸ்டினில் வந்து டேரெக்டாக ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபான்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ஃபான்றது ஒரு ரூட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே இப்போ எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும், அதை வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மைனஸ் பி டிவைடட் பை 3 டைம்ஸ் ஆஃப் கியூப் ப்ளஸ் என்ன வரும் எனக்கு? பி டைம்ஸ் ஆஃப் p by b by 3 the whole square, 3 the whole square. அடுத்து பாருங்க plus q வரும். q கூட ஆல்ஃபா இருக்கா? அப்போ ஆல்ஃபா அப்படின்றது மைனஸ் p divided by 3 plus r is equal to 0. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. மைனஸ் வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சொல்லி ஆகிடும். இப்போ p கியூப் டிவைடட் பை 3 வந்து கியூப் பண்ண அப்படின்னா 27. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் இங்கே என்ன ஆகிடுச்சு எனக்கு? பி இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 9 அப்படி சொல்லி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் பி கியூ டிவைடட் பை 3 அப்படி சொல்லி ஆகிடுச்சு ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 27 இஸ் தி எல்சிஎம். அப்போது இதில் 27 வரணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மேலேயும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே 27 வரணும்னா மேலேயும் கீழே நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே 1ன்னு சொல்லியிருக்கு, இது 27னா இங்கே மேலேயும் கீழே 27ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். மைனஸ் பி கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் பி கியூப் மைனஸ் 9 டைம்ஸ் ஆஃப் பி கியூப் ப்ளஸ் 27 டைம்ஸ் ஆஃப் ஆர் டிவைடட் பை 27 எல்சிஎம் தான் எடுத்துருக்கோம் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 27 தவம் போச்சு அப்படின்னா 0 அப்படி சொல்லி ஆகிடும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு பி கியூப் இருக்குது, இங்கே 3 கியூப், இது ரெண்டுமே நான் ஆட் பண்ண அப்படின்னா 2 பி கியூப். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். மைனஸ் அப்படியே எழுதுங்க 9 பி கியூப் ப்ளஸ் 27 ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ this can be rewritten as இது எப்படி ரீரைட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2p cube plus 27r அப்படியே வச்சுக்கங்க. இந்த 9 அந்த பக்கம் போயிடும். 9 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பாசிட்டிவாக போயிடும். இப்போ 9p cube AP அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா
இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். தட்ஸ் ஆல். Example 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d is equal to 0 are in geometric progression GP அப்படின்னு சொல்லிட்டாங்க. Assume a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ, d ஓட வேல்யூ எதுவுமே வந்து 0 கிடையாது. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க. லெட் ரூட்ஸ் வந்து எதில் இருக்குது? ஜிபியில் இருக்குது. ரூட்ஸ் பி இன் ஜிபி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏபி அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆல்ஃபா மைனஸ் டி ஒரு ரூட்டு, ஆல்ஃபா ஒரு ரூட்டு, ஆல்ஃபா ப்ளஸ் டி ஒரு ரூட்டு. அதுவே வந்து ஜிபி அப்படின்னா நம்ம ரூட்டை வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும்? அசியூம் ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா ஒரு ரூட்டு, ஆல்ஃபா ஒரு ரூட்டு, ஆல்ஃபா இன்டூ லாம்டா ஒரு ரூட்டு. அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? a x cube plus b x square plus c x plus d இது is equal to 0 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோனிக் ஈக்குவேஷன் ஆக போகிறேன். அதாவது இந்த x cube பக்கத்தில் இது a வரக்கூடாது. அப்போ டிவைடட் பை ஏன்னு சொல்லி போடலாமா? போட்டேன் அப்படின்னா என்ன வருது பாருங்க, x cube plus b by a x square plus c by a x plus d by a which is equal to 0. அடுத்த ஸ்டெப் பாருங்க, sum of the roots. இப்போ sum of the roots ன்றது என்னது? எனக்கு கொடுத்துருக்க 3 ரூட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ லாம்டா. இப்போ sum of the root ன்றது என்னது? இந்த மேலே இருக்க டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்ம் தான், பட் வந்து நெகட்டிவில் வரணும். மைனஸ் பி பை ஏ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போன எக்ஸசைஸ்லேயே எக்ஸசைஸ் 3.1 3.2லேயே ரொம்ப கிளியராக அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதுலேருந்து ஆல்ஃபா நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது? எனக்கு 1 டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது ரெண்டு ரூட்ஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவேன். தெரியல, அதாவது என்ன பண்ணுவோம், 3 ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா இன்டூ பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ என்ன பண்ணுவோம், காமா. ஆல்ஃபா இன்டூ பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்டூ காமா ப்ளஸ் காமா இன்டூ ஆல்ஃபா பண்ணுவோமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபான்றது பதிலாக தான் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா இது ஒரு ரூட்டு, பீட்டாவுக்கு பதிலாக தான் ஆல்ஃபா இது ஒரு ரூட்டு, அதே மாதிரி காமாவுக்கு பதிலாக தான் ஆல்ஃபா இன்டூ லாம்டா இது ஒரு ரூட்டு. இந்த ரூட் 3 ரூட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதும்போது என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா இன்டூ ஆல்ஃபா, அதே மாதிரி ப்ளஸ் ஆல்ஃபா காமாவோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா இன்டூ லாம்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ஃபா இன்டூ லாம்டா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா. இது இஸ் ஈக்குவல் டு வாட்? இது எக்ஸு பக்கத்தில் இருக்க டேர்ம் என்னது? சி டிவைடட் பை, இது பாசிட்டிவில் தான் இருக்குது, வரணும் பாசிட்டிவில் தான் இருக்குது, அதனால் பாசிட்டிவ்லேயே நம்ம போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1 டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஏவாக இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இதை கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ஸ்டெப் இதை கண்டுபிடிச்சாச்சு, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ்ன்றது என்னது? ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா இன்டூ ஆல்ஃபா இன்டூ லாம்டா. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸில் நான் எடுத்துக்கணும். ரைட்? அப்போ ஆல்ஃபா டிவைடட் பை லாம்டா இன்டூ ஆல்ஃபா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்டூ லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்கள், ஆல்ஃபா கியூப். ஓகேங்களா? லாம்டா கேன்சல் ஆகிடுச்சு விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி டிவைடட் பை ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். டிவைடிங் ஈக்குவேஷன் 2 by 1. ஈக்குவேஷன் 2 எனக்கு என்னது? இந்த டேர்ம் மொத்தமாக, இது இந்த மொத்தமான டேர்மை வந்து இந்த டேர்மால் நான் டிவைட் பண்ண போகிறேன்.
பண்ண என்ன வருது பாருங்கள், அடுத்த பேரில் டிவைட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் 1/λ + λ + 1 which is equal to c divided by a divided by alpha 1 divided by lambda plus 1 plus lambda என்ன வரும், which is equal to minus, இது டிவைட் பண்ண அப்படின்னா minus b by a அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இது is equal to சிம்பிள் வந்து நடுவில் போடுங்க, அங்கே மேலே போட்டாங்க பாருங்கள், இந்த மாதிரி போடாதீங்க. is equal to சிம்பிள் தனியாக நடுவுலையே போடுங்க. இப்போ இதுலேருந்து பாருங்கள், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி இந்த ஆல்ஃபா இங்கே ஆல்ஃபா ஒரு கேன்சல் ஆகிடும், இங்கே இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வருது எனக்கு, அப்போது ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு வெறும் -c/b அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ -c/bன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு substituting alpha in equation number 3. equation number 3 இங்கே இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் வந்து இப்போ கண்டுபிடிச்ச ஆல்ஃபா வேலையில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா வரும், ஆல்ஃபா இருக்க இடத்துல -c/b டைம்ஸ் ஆஃப் ஹோல் கியூப், இங்கே கியூப் தானே இருக்குது, ஹோல் கியூப் which is equal to -d/a. இப்போ இதில் இருந்து பாருங்கள், மைனஸாக அப்படியே தான் வந்துடும். ஏன்னா ஆட் நம்பரில் வந்து நம்ம மைனஸை வந்து கியூப் பண்ண அப்படின்னா மைனஸ் அப்படியே வந்துடுமா. இப்போ c cube divided by b cube which is equal to -d/a அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். a c cube is equal to d b cube, that's all. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிபி ஃபார்ம் விட்டுடணும். இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.